ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னின் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே, விருச்சிகராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். இந்த விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு என்ன பலன்களை தருகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த குரு தரும் பலன்கள், குருவை பொறுத்த வரைக்குமே இவர் கடகராசிக்கு வருகிறார். அடடா மழடா அடமழடா அப்படிங்கிற மாதிரிடா, இதை விட வாய்ப்பு வேற உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்திலிருந்து உயிரை வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். சாதாரண குரு 9ஆம் இடத்தில் இருந்தால் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களே, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, அதாவது குரு பகவான் 9ல் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாமா. நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போகிறேன், உங்களை யாரும் ஓடி போக சொல்ல. அது சொல்ல வர்றது என்னென்னா, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு என்பது நியதி. அப்போ சாதாரணமாக 9ஆம் வீட்டில் இருக்கும்போதே இதை இவ்வளோ நல்லதுன்னா, உச்சம் பெற்ற குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் வீரபாண்டிய குரு ஒரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்போ உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை தருவார்? என்ன கேட்டாலும் தருவார். வீடு வேணும் வச்சுக்கோ, அப்ரூவ்டு. இந்த பிஸ்னஸ் வேணும், அப்ரூவ்டு. என்ன வேணும், என்ன கேட்டாலும் அப்ரூவ்டு எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் குரு பகவான். காரணம், 9ஆம் இடம் என்பது வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஜென்ரலாகவே குரு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. குரு உங்களுக்கு 2-5 கூடியவர். குரு பகவானாக பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்கள் தான். 2-5 கூடியவர் குரு பகவான். இந்த 2-5 கூடிய இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது தனாதிபதி யோகாதிபதி. இப்போது நம்ம சில பேர்கிட்ட என்ன கேட்போம், சில பேர்கிட்ட இல்லை, நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அவங்கள்ட்ட கேட்போம், என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையா எனக்கு வீடு வாங்குகிற யோகம்லாம் இருக்கா, அப்படியா சொல்கிறீங்க என்று அப்படி கேட்குறோம். அந்த யோகம் இருக்கா, அந்த வார்த்தை வரும். எனக்கு புத்திர பிராப்தி இருக்கா, பிள்ளைக்கான யோகம் இருக்கிறதா, அப்படி தான் கேட்போம். இந்த யோகம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய பாக்கியம்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ அந்த யோகம் இருக்கிறதா என்ன, அந்த யோகாதிபதியே உச்சம் எனும்போது, 2-5 கூடிய உச்சம் எனும்போது எல்லா யோகங்களும் கிடைக்கிறது. தனலாபமாகட்டும், புத்திரலாபமாகட்டும், எல்லாமே கிடைக்கிறது. யூ ஆர் பிளஸ்டு இன் ஆல் தி வேஸ். இதான் இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 2 கூடையவன் உச்சம் எனும் பொழுது பணம் கொட்டுகிறது. காசு, பணம், துட்டு, மணி. 2ஆம் இடத்துக்குடையவன் உச்சம் பெற்றா போன காசெல்லாம் ஒரு சார், என் கம்பெனியில் 28,000 ரூபா சம்பளம், 3,000 ரூபா பிடித்தம் போக 25,000 ரூபா கொடுக்க போகிறான். எனக்கு என்ன பணம் கொட்ட போகுது, என்ன நான் ட்ரை பண்ணி பெல்ட் அடித்தாலும் அதே 25,000 ரூபா தான். அப்புறம் என்ன பணம் வரப்போகுது, பணம் வரப்போகுதுன்னு அப்படி சொல்லலைங்க. உங்களுக்கு சைட் பிஸ்னஸ், அதாவது உங்களுடைய சும்மா இருக்கிற நேரம் உங்களுக்கு பணம் வருவதற்காக வீட்டுக்கு போய், கம்பெனி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறீங்க, அந்த நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. 2 கூடிய உச்சம் பெறும் பொழுது தனலாபம் என்பது ஏற்படுகிறது. அட் த சேம் டைம் 2 என்பது படிப்பு. படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பொற்காலம். படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக நுழைவுத் தேர்வுகள், சார் ஜிட்டு தேர்வு, இந்த தேர்வு, அந்த தேர்வுலாம் சொல்கிறோம், நீட்டு தேர்வு, ஐஏஎஸ் படிக்கிறோம், ஐபிஎஸ் படிக்கிறோம், என்ன நீங்கள் படித்தாலும் அந்த படிப்பில் வெற்றி கிடைக்கும். 2 கூடிய உச்சம் பெறும்பொழுது நீங்கள் படிக்கிற படிப்பில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். பல பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க. ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அழகே சுகமா உட்காந்து ஃபீல் பண்ணி பாட்டு பாடிட்டு இருப்பார். பக்கத்து ரூமில் தான் இருப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. இவங்க 2 மெசேஜ் அனுப்புவாங்க, வாசலில் ஆள் வந்திருக்காங்க, கதவை தர, நீ போய் தர, மாற்றி அனுப்பிக்காங்க. ஏன்னா இதை ஒரே வீட்டில் இருந்து, காரணம் என்னென்னா செப்பரேஷன், மனதளவில் பிரிந்து விட்டார்கள், அடுத்து செயலளவில் பிரிய போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிற குடும்பத்திற்கான அமைப்புகள் எல்லாம் தருகிறார் இந்த குரு பகவான். ஏதோ ஒரு காத்தடிச்சது உங்கள் பழைய காதலை ஞாபகப்படுத்திட்டா போதும். இந்த பிரிந்து போன காதலர்களுக்கெல்லாம் பழைய காதலை ஞாபகப்படுத்திட்டா அவங்க எப்படியாவது சேர்ந்துருவாங்க. அவங்க ஒன்றா சந்திச்சுக்கிட்ட அந்த நாட்கள், அந்த இடங்கள், இதெல்லாம் நினைவுபடுத்திட்டா போதும். இந்த குரு பகவான் நினைவுபடுத்துவார். 2 கூடையவர் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறார். அதெல்லாம் சும்மா சார், நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. நீதிமன்றத்திலே பிரித்து வச்சிட்டாங்க. நீதிமன்றம் தானே பிரித்து வச்சது, கடவுள் ஒன்றும் பிரித்து வைக்கலையே. அதெல்லாம் தூக்கி போட்டு பாய்ஸ் படத்தில் கடைசி சீன் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த முன்னா கேரக்டர் மாதிரி, என்னை விட்டு நீ போயிடுவியா, 2 பேரும் சண்டை போட வேண்டியது, அவ்வளோதான், சேர்ந்துக்கு போகிறீங்க. ஊழலுக்கு பின் கூடல், இதெல்லாம் காதலில் சகஜம். ஸோ அப்போது 2 கூடையவன் உச்சம் பெறும் பொழுது குரு பகவானுடைய
ரைட். இப்போ குரு எதை பார்க்கிறார்? பொதுவாகவே நண்பர்களே, 9ஆம் இடத்து குருவே இவ்வளோ பெரிய விஷயத்தை தருகிறது என்றால் அவருடைய பார்வை, குருவை பொறுத்தவரை குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு எதை பார்க்கிறாரோ அது கோடி நன்மை. குரு எதை பார்க்கிறார்? குரு 2ஆம் இடமாக முதல்ல உங்கள் உடம்பை பார்க்குறார், உங்களை பார்க்குறார். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அவருக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு. அவர் வந்தோன்னு உங்களை பார்த்துறாரு. ஒரு கதை இருக்கிறது நண்பர்களே. கிருஷ்ண பரமாத்மா படுத்து தூங்கிட்டு இருக்கார். அப்போது அர்ஜுனனும் துரியோதனனும் அவரோட ஹெல்ப் கேட்க போகிறாங்க. அப்போது அர்ஜுனன் என்ன பண்ணுறா, கிருஷ்ண பரமாத்மாவோட காலடியில் நிற்கிறான், இப்படி வணங்கி நிற்கிறான். அவர் கிருஷ்ணர் எந்திரிச்சோன்னா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், மகாபாரத யுத்தம் இருக்கிறது, கிருஷ்ணருடைய ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நிற்கிறாங்க. துரியோதனன் என்ன பண்ணுறான், ஆணவத்தோடு கிருஷ்ணருடைய தலையருகில் போய் நிற்கிறான். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், எந்திரிச்சோன்னே இப்படி திரும்பி பார்ப்பார், நம்மளை தான் பார்ப்பாருன்னு நினச்சிக்கிட்டான். யார் எந்திரிச்சோன்னே யாராவது திரும்பியே பார்ப்பாங்க? எந்திரிச்சோன்னே நேராக தான் பார்ப்பாங்க. அப்போது கிருஷ்ண பரமாத்மா எந்திரிக்கிறார். எந்திரிச்சோன்னே நேராக பார்க்குறாரு. அர்ஜுனன் நின்றுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அவனை தான் பார்த்தார். பார்த்துட்டு, என்ன அர்ஜுனா, உனக்கு என்ன வேண்டும், என்ன வந்திருக்கேன்னு கேட்குறாரு. எனக்கு போருக்கு உதவி வேணும், 1000 சேனைகள் வேண்டுமா, நான் வேண்டுமா, நீ தான் வேணும்னு கேட்டுருவார். கேட்டவுடனே சரி ஓகேன்னு தன்னையே கொடுத்துருவார். அப்புறமா தான் திரும்பி பார்ப்பார். உனக்கு என்னப்பா வேணும்? கேட்க ஒன்றும் இல்லை, அவர் தான் அவரே கொடுத்துட்டாரே, மிச்சம் இருக்க 1000 சேனையும் வாங்கிட்டு போயிடுவான். இது ஒரு கதை. எதுக்கு சொல்கிறேன்னா, குரு பகவான் ஃபஸ்ட்டு பார்க்குறது யாரை? உங்களை தான் பார்க்குறாரு. அப்போ விருச்சிகத்தை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன ஆகும்? அவ்வளோதான், உடம்புல இருக்கிற வியாதிகள் சரியாகிறது, உடம்பில் இருக்கிற ரோகங்கள், கடன் போன்றவை சரியாகிறது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களோட சகோதர பாவம், முயற்சி, இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? சொத்து. 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திர பிராப்தி. 5ஆம் இடம். அப்போ அந்த புத்திர பிராப்தியை குரு பகவான் பார்த்து விடுகிறார். அப்போ குழந்தை பிறக்க போகுது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐவிஎஃப் பண்ணோம் சார், ஐயுஐ பண்ணோம், பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, எங்கே போனாலும் எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி நடக்குது? கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலை. கவலையப்படாதீங்க, குரு பகவான் 5ஐ பார்த்து விட்டார். புத்திர காரகன், தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். இப்போ பண்ணலன்னா அவருக்கு அசிங்கம். ஒரு அரசியல்வாதி மாதிரி தான், இது என்னோட தொகுதி, இங்கேயே தோத்துட்டா எனக்கு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி. இவர் குருவுடைய வீடு அது மீனம். அங்கேருந்து போன குரு மீனத்தையே பார்த்து அப்போ கூட உங்களுக்கு குழந்தை கொடுக்கலன்னா குருவோட கெத்துக்கு அசிங்கம். அதனால் எனிவே அவர் கொடுத்து தான் ஆகணும். யூ டோன்ட் வரி. இந்த 8ஆம் தேதி ஆரம்பித்த இந்த குரு நவம்பர் 2nd வீக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை கொடுத்துருவார். என்ன சார் நம்ம இருக்கிற பிஸியில் நீங்கள் பிஸியாகவே இருந்தீங்கன்னா குழந்தை எப்படி கொடுப்பார்? குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா நீங்களும் கொஞ்சம் எல்லாம் ஆஃபீஸ்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு செகண்ட் ஹனிமூன் கூட்டு போனீங்கன்னா அடுத்து போயிட்டு திரும்பி வரும்போது மங்கள செய்தியோடு வருவீங்க. பல பேர் இங்கே தான் தப்பே பண்ணுறான். டாக்டர் எனக்கு மருந்து கொடுங்க டாக்டர், மருந்துலாம் டாக்டர் கொடுப்பா, லீவு கொடுவா டாக்டர் கொடுப்பா, லீவு நம்ம உயரதிகாரி தான் கொடுப்பார். நீங்கள் கேட்க வேண்டிய இடம் அங்கே, போக வேண்டிய இடம் ஹனிமூன். அதை மட்டும் பண்ணுங்கள், நேச்சுரலாகவே உங்களுக்கு ஓகே ஆகும். ஐவிஎஃப் ஐயுஏ எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆக இந்த குரு பகவான் அருளாலே உடம்பு சரியாக போகுது, குழந்தை பிறக்க போது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்து இந்த ஜாதகம் பார்த்துட்டு மேலே யாகம்லாம் அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். உடனே அழங்கி உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.